ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தில் முதல் நாளிலே நம்முடைய தெய்வீக பிரசனத்தோடு ஆரம்பிக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலத்தோறும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதிலிருந்து வசந்த நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். உபவாச நாட்கள் நியமித்திருக்கிறோம். உபவாசத்தை கூறுவித்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த நாட்களிலே எங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீ செய்து வருகிற நம்முடைய கிருபைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஜீவனோடு இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உறவுக்காக, உணவுக்காக, உடைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த புதிய நாளை துவங்கும் முன்பு, புதிய வாரத்தை துவங்கும் முன்பு உடைய பரிசுத்த பாதத்திலிருந்து துவங்குகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கிறோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வ நேரில் தங்குவான் என்ற வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். சிங்கக்கட்டியில் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கிற கத்திரத்திற்கு ஒரு நன்மை குறைப்படாது இந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் இந்த பாடலை நாம் பாடுவோம். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தர்கள் தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் போன் தெளித்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் போல் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்துமா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்ம உயிரடையும் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர், சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர், சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். வானம் அகலும், பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும், பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் என்ற செல்வம், பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம்
நிதம் அருளும் சத்திய வேதம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அந்நாளை போல சமூகத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. ஆகாரை போல சமூகத்தில் நிற்கிறோம். சாராளை போல சமூகத்தில் நிற்கிறோம். எலிசபெத்தை போல சமூகத்தில் நிற்கிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. 12 வருடம் பெரும்பாடுள்ள பெண்ணை போல 18 வருடம் வளைந்தே இருந்து நிமிர முடியாத, எவ்வளவேனும் நிமிர முடியாத குணியா இருந்தவளை போல ஆண்டவரே சமூகத்தில் வந்து பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமாரிய பெண்ணை போல இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த கானானிய பெண் தன் மகளுக்காக கதறி அழுத போல இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மரியாளை போல உடைய பாதத்திலே தைலத்தை பூசி என் கண்ணீரினாலே பாதத்தை கழுவி என் தலைமயிரினாலே உடைய பாதத்தை துடைக்க நான் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உதவி செய்யுங்க. இந்த கிருபை ஒவ்வொரு பெண்கள் மீதும், இந்த ஒரு கிருபை, இப்படி கிருபை ஒவ்வொரு தாய் மீதும், உடைய கிருபை ஒவ்வொரு தங்கைகள் மீதும், உடைய கிருபை ஒவ்வொரு சின்ன பெண்கள், இளம் பெண்கள் மீதும், பெண் சிறார்கள் மீதும் உடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. இந்த நாளில் அவர்களுக்காகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்பில் நிற்கிறோம். காத்து கொள்ளுங்க. பொதுவாக எல்லாரும் நல்ல சுகத்தோட, ஆரோக்கியத்தோட, வேதனை வியாதி இல்லாமல் வாழ உதவி செய்யுங்க. கேன்சர் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுங்க. எல்லா உடல் உறுப்புகள், பேர் சொல்ல விரும்பல, இயேசுவின் நாமத்தில் உச்சந்தாலே முதல் உள்ளங்கால் வரையில எல்லா நரம்புகளிலும், எலும்புகளிலும், தசைகளிலும், உறுப்புகளிலும், இருதயத்திலும் இந்த வல்லமை இறங்கி வரட்டும். திருமணம் நடக்கட்டும். குழந்தை பேர் உண்டாகட்டும். அற்புதங்களை காணட்டும். வறுமை நீங்கட்டும். வேதனை நீங்கட்டும். வலி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் எல்லாம் ஜெயம் கர்த்தரால் வரட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு சிறந்த நாணயத்தை கொடுத்து 10 மடங்கு பிள்ளைகளை சமத்தா மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உமென்ஸ் டே அதன் தொடர்பாக நேற்றைய தினம் ஆலயத்தில், பல ஆலயங்களில் அதை பற்றி நம்ம உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறோம். அதனால இன்றைக்கு நான் அதை குறித்து அவங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். உங்களுக்கு உமென்ஸ் டே எல்லா விமென்ஸ்க்கும் நான் ஜெபிக்கும் போதே சொன்ன எல்லா தாய்மார்களுக்கும், எல்லா பெண்கள், எல்லா தங்கைமார்களுக்கும், எல்லா வாலிப மகள்களுக்கும், எல்லா சிறு பெண் குழந்தைகளுக்கும் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் விமன் இல்லை? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் படைப்பில் WOMB கர்ப்பம், கர்ப்பப்பை, பெரிய வித்தியாசம் அது. ஆண்டவர் படைப்பில் ஆணை படைச்சிட்டு என்ன படைக்கும் பொழுது ஆண்டவர் யோசித்து யோசித்து தலைமுறை வரணும் அப்படின்பதற்காகவே கர்ப்பப்பையை உண்டாக்கினார். படைக்கிற திறனை பெண்ணுக்கு ஆற்றல் கொடுத்தார். பெண்ணுக்கு அந்த வல்லமையும் கொடுத்தார். எனவே யூ ஆர் சோ ஸ்பெஷல்.
எப்பவுமே சொல்வேன், ஆண்டவர் ஏவாளை உருவாக்கின பிறகு பார்த்து பார்த்து செய்து தன் மகளை அழைத்து வந்து ஒரு கணவனிடத்துல கைப்பிடித்து கொடுப்பது போல ஒரு தகப்பன் தன் மகளை அழைத்து வந்து ஆதாம் கரத்தை பிடிச்சு, 2 பேருக்குமே அப்பா அவர் தான், ஆனா மகளை மாத்திரம் கையை பிடிச்சு வந்து அவர் வைத்தனால ரொம்ப ப்ரெஷியஸ். ஆண்டவர் பார்வையில பெண்கள் ரொம்ப 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 ப்ரெஷியஸ். அதனால அவர்களை நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப நேசித்தார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நம்ம இந்த லெந்து நாட்களில் இருக்கிறோம். அதனால எஸ்தரை குறித்து இந்த நேரத்தில் பேசினால், ஒருவேளை அது பெண்கள் உமென்ஸ் டேக்கு தொடர்புடையதாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த அம்மாவுடைய ஃபாஸ்டிங்கும் தொடர்புடையதாக இருக்கும், அதே போல் நாம் ஃபாஸ்டிங் இருப்பதற்கும் அது தொடர்புடையதாக இருக்கும். எஸ்தரை குறித்து நாம் வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி என்னன்னா, நீங்கள் எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஊரை சார்ந்தவங்க என்பதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ரைட், இதில் ராஜாவுடைய பேர் இருக்கும். என்ன பேர்? ஆகாஸ்வேரு ராஜா அப்படின்னு அவருடைய பேர் இருக்கும். அவருடைய மனைவி பேர் இருக்கும். அவங்க மனைவி பேர் என்ன? வஸ்தி. அவருடைய மனைவி பேர் இருக்கும். அதன் பிறகு 2-3 கேரக்டர்ஸை நம்ம பைபிளில் அந்த எஸ்தர் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு கேரக்டர் யார் உள்ள வரான்னா, மொர்தெகாய், எஸ்தர், ஆமான். இந்த பிரதானமான 5 கேரக்டர்களை நாம் இந்த எஸ்தர் புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். முதல்ல நாம் வஸ்தியை குறித்து நாம் கொஞ்ச நேரம் யோசிக்கலாம். கொஞ்சம் இயல்பா நடைமுறை வாழ்க்கையில் நாம் யோசிக்கலாம். சரிங்களா? ஒரு நாள் அரண்மனையில் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் எல்லா அதிபதிகளும் பிரபுக்களும் சமூகத்திலே வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரஸ்தாபத்தையும் அநேக நாளாய் 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். இந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தார். அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்கள் மெல்லிய நூலாம் அதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட். அவருடைய மனிதன்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படியே பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகேஸ்வரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தார். அவர் செப்பரேட்டா பண்றாங்க. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினாலே களிப்பாய் இருக்கும்போது மகாரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கு பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, நான் முதல்ல வஸ்தி பற்றி நான் சொல்லிடுறேன். இப்படி அவள் அழைத்து வர
அவன் சொல்லப்பட்டான். அப்பொழுது அடுத்த வசனம், ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். சரி, இதுதான் வஸ்தி. என்ன நடக்குது? ராஜா பயங்கர மது போதையில் இருக்கிறான். அவன் பெரிய பெரிய பெருமை, அவன் எல்லா ஆஸ்தியெல்லாம் காட்டி, அவருடைய பிரஸ்தாபத்தெல்லாம் காட்டி, அவரு தலை கணத்துல அப்படியே பறக்கிறார். அவர் அந்த சமயத்துல இன்னொன்னு செய்ய விரும்புறார். அது என்னன்னா, தான் அழகான சௌந்தரியமான பயங்கர, அதுல போட்டிருக்கு பாருங்களேன், கவனிங்க, சௌந்தரியமான அந்த பெண்ணை ரூபவதி ஆகிய ராஜஸ்திரிய கொண்டு வந்து எல்லார் மத்தியிலும் காட்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், வஸ்தி செய்தது சரியா தவறா? வஸ்தி வராமல் இருந்தது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவேளை நீங்க எப்படி நினைக்கலாம், அவன் ஹஸ்பண்டை மதிக்கல, அதனால அவ வரல. That's a valid point, good point. First point, number 1. செகண்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கலாம்? என்ன காரணமாக இருக்கலாம்? இப்போ நம்ம ஊர்ல நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம ஊர்ல இது ஒரு தெய்வ செய்தி பாதை நீங்க எடுத்துக்கோங்க. தெய்வ செய்தினா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத ரொம்ப பயபக்தியோடு கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கணவன் பார்த்த அழகு அல்லது கணவன் பார்த்து ரசிக்க வேண்டிய அழகு, கணவன் மாத்திரமே பார்க்க வேண்டிய அழகு, புற மனுஷர்கள் யாரும் பார்க்க வேண்டாம் என்று ஒருவேளை வஸ்தி வராமல் இருந்திருந்தால் அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அப்ப வஸ்தியுடைய கேரக்டர் பத்தி என்ன நீங்க சொல்லுவீங்க? அவருடைய ஸ்டபன்னஸ் சொல்லுவீங்க. இப்போ ஒரு பார்ட்டி நடக்குதுங்க, அது பயங்கரமான குடி பார்ட்டி. அது எல்லாம் மதுபானம் பண்ணி மயங்கி கிடக்குறாங்க. அந்த பார்ட்டியில ஒரு பெண்ணை கூப்பிடுறாரு, ஒய்ஃபை கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது கூப்பிட்டதே தப்பு. அப்படி கூப்பிட்டு எல்லாரிடத்துலையும் தான் அழகான மனைவியை பார் அப்படின்னு சொன்னான்னா, இந்த கூட்டத்தில் இருக்கிறவன்லாம் என்னென்ன பார்த்துருப்பான், என்னென்ன பேசியிருப்பான், என்னென்ன கமெண்ட் அடிச்சிருப்பான். இல்லை, அது ஒரு பக்கம் அப்படி இருக்கும். இப்போ வஸ்தி எடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன், நடைமுறை வாழ்க்கையில மிகவும் போல்டான ஒரு ஸ்டெப். ஒரு நல்ல பண்புள்ள, இதை வைத்து நான் ஒன்றும் அந்த கேரக்டர் பத்தி நான் டிசைன் பண்ண விரும்பலை. இப்படிதான் பெண்கள்லாம் இருக்கணும், பெண்கள் பார்ட்டியில கலந்துக்கூடாது, அல்லது பெண்கள் பார்ட்டிக்குள்ள எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸா பெண்கள் இருக்கணும், பயங்கரமா அந்த காலத்து பெண்களை போல இருக்கணும், சாரி ஃபுல்லாக கட்டிட்டு இருக்கணும், அல்லது மேக்கப் போடாமல் இருக்கணும், சிகை அலங்காரம் பண்ணாமல் இருக்கணும், அல்லது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் என்றால் நான் வரையறுக்கவில்லை. மை பாயிண்ட் இஸ், வஸ்தி செய்தது என்னுடைய பார்வையில் சரி. ஆனால் ஆண்டவருடைய பார்வைன்னு ஒன்று உண்டு. அந்த ஆண்டவருடைய பார்வை என்ன தெரியுமா? வஸ்தியை கீழே தள்ளிட்டு எஸ்தரை மேலே கொண்டு வரணும். அதற்காக வஸ்தியின் ஆழ்மனதில் எல்லாவற்றையும் ராஜாக்களையே நீர்க்கால்களின் தண்ணீரை போல ஓட செய்கிறவர் அவர். வஸ்தியை அந்த இடத்துல ஒரு ப்ரைடு கேர்ளா, பெருமைக்குரிய ஒரு பெண்ணா,
அதே போல் எனக்கு தெரிஞ்சு ஒரு கமாடிட்டியாக இல்லாமல், கமாடிட்டின்னா உங்களுக்கு தெரியும்ல, இல்லை காசு கொடுத்து வாங்கி பொம்மை இல்லை, நிறைய ஷோரூம்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, பொம்மைகள் விளம்பரத்திருப்பாங்க. நிறைய நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா வெல்கம் பண்ண ஒரு பெண்கள் வைத்திருப்பாங்க. நிறைய பிஏஸ்லாம் ஒரு அழகான வடிவமான பெண்களை வைத்திருப்பாங்க. இதெல்லாம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கமாடிட்டி பிஸ்னஸ் டாக்டிஸ். கவர்ந்து இழுக்க இல்லை, அதை மாதிரி இதுக்கெல்லாம் ஒன்றுக்கும் பணியாதவள் தான் வஸ்தி. இது நம்ம பெண்கள் இந்த கேரக்டரில் நம்ம பெண்கள் இருக்க வேண்டும். எஸ், நான் பைபிளுக்கு முரணானவன் அல்ல. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் பைபிள். நான் பைபிளை இப்படியும் ரீதிங்க் பண்ண வேண்டும் என்று நான் கருதுகிறவன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. அதனால் என்ன செய்தான் தெரியுங்களா? வஸ்தியை அவன் தள்ளிவிட்டான். அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, ராஜாவை கனப்படுத்தலை. அதுதான், அதனால தான் அங்கே ஒரு பெரிய சட்டத்தை எழுதுகிறான். நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் தயவுசெய்து அப்படியே மறந்துடுங்க. நம்ம இப்போ ராஜா பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம வந்துடலாம். 19th verse. இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும்படி பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றார்கள். இங்க கவனிங்க, அதுக்கு முன்று வசனம் வாசிக்கமா? ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவருடைய ராஜ மேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்தது. யாரால? ராஜாவால ஒரு ராஜ கட்டளை பிறந்தது. அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்தில் எழுதப்பட வேண்டும். தேச சட்டத்தை எழுதிட்டார், லா எழுதிட்டார், ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டார். என்ன சட்டம்? எல்லா பெண்களும் கணவனுக்கு கனப்படுத்தணும். கணவன் என்ன சொன்னாலும் செய்யணும். சட்டம். இன்னைக்கு நான் இதை பற்றி தான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு லா என்னலான்னா, ஆண்கள் எப்பவுமே, பெண்கள் எப்பவுமே கீழே தான். ஆண் ஆதிக்க சிந்தை, அல்லது என்ன சொல்வது, நான் சொல்றது தான் நீங்க செய்யணும். அதனால தான் பைபிளில் நீங்க நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியிலிருந்தே கடவுள் எப்படிலாம் மனுஷனை படிச்சான்னு தெரியுங்களா? ஆதாமுடைய விழா இடம் எடுத்தார். காரணம் என்னன்னா, பெட்டர் ஆஃப்லேருந்து எடுத்தார். சரியாய் படித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர் படைத்தார். ஆனா அகாஸ்வேரு காலத்துல சட்டம் இப்படி ஏற்றப்பட்டது. பெண் அடிமைத்தனம் உண்டாயிற்று. அதான் சொல்ல வரேன், பெண் அடிமைத்தனம். பெண் ஒரு வேலைக்காரியாக, ஒரு போக பொருளாக, ஒரு அடிமை பெண்ணாக நம்முடைய ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக, அல்லது நம்முடைய 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய அல்லையே தமிழகத்திலே எடுத்துக்கொள்ளுங்க. சரி, பைபிளே கொண்டு போகலாம், பைபிளுக்கே போகலாம். ஏன் நம்ம தமிழ் கல்ச்சருக்கு வர வேண்டாம்? ஆபிரகாம் அவங்க பொண்டாட்டி என்ன சொன்னாங்க? சாராள், ஆண்டவனே, எவ்வளவு மதிப்போடு கூட பேசினாங்க. ஆண்டவனே, என் ஆண்டவனே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வந்தவங்க தான். இப்ப ஆகாஸ்வேரு காலத்துல அவ்வளவுதான், பெண்கள்
தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை மாறிவிட்டது. முழுவதுமாக பெண்கள் அடிமைப்பட்டு போனார். எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நீங்க தானியேலை வாசிங்க, உங்களுக்கு எஸ்தரை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ்தர் சொல்லுவாங்க, ராஜா என்னை பார்த்தே 30 நாள் ஆச்சு. பார்த்துங்க, அவங்களுக்கு ஒரு கணவன் கொடுத்த ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கணும்? ராஜாவை பார்த்து, அதாவது கணவனே பார்த்து 30 நாள் ஆயிடுச்சு, என்கிட்ட வந்து இப்படி சொல்றீங்களே, நான் இப்போ போனேன்னா, அவரை சந்திக்க போனேன்னா என்னை கொன்றுவாரு. அனுமதி இல்லாமல் போனேன்னா சிறை சேதம் பண்ணுவாங்க. இது ஒரு நாடு பிரச்சனை இல்லை, 3 நாட்டுக்கு இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் பாயிண்ட். இப்பொழுது இன்னைக்கு இவ்வளோதான் நான் பேச போகிறேன். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய தங்கச்சிங்க, நிறைய அம்மாக்கள், நிறைய பெண்கள் இந்த அடிமை வாழ்வை ஒரு சுக வாழ்வா எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் படைப்பிலிருந்து உங்களுக்கு சொல்ல முடியும், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் பெண் 2 பேரும் சமம் தான். both are equal. இன்னைக்கு பெண்கள் தினத்தை முன்னிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, வஸ்தி தாம் மேன்மையை இழந்தாள், தன் கிரீடத்தை இழந்தாள், தன் அந்தஸ்தை இழந்தாள், தன் பதவியை இழந்தாள், தன் ராஜஸ்திரீ என்ற பட்டத்தை இழந்தாள். அவள் பிச்சைக்காரியா கூட ஆயிட்டா, இல்லை ஒருவேளை அவளை என்ன வேணா கூட ஆகிட்டா. ஆனா அவளுக்கு இருந்த அந்த கௌரவம் அவள் விட்டு கொடுக்கவில்லை. தன்மானம் விட்டு கொடுக்கவில்லை. தன்மானத்தை விட்டு கொடுக்கல, சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கல, தன் நம்பிக்கையில உறுதியாயிருந்தார். இப்படிதான் பெண்கள் இருக்கணும். இது கனவீனப்படுத்துற அந்த டாபிக் மட்டும் விட்டுருங்க. அந்த விஷயத்த நீங்க அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும், கணம் பண்ணணும், அதுதான். பட் இங்க 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அன்பு இல்லாத ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் தோ ராஜா ரொம்ப விரும்பி கட்டின எஸ்தர் இல்லை, அது கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு ஏழை அடிமை பெண்ணாக இருந்தவளுக்கு இப்பொழுது உயர்ந்த வசதி இடத்துல போய் ஒரு எஜமாட்டியாய் ரஜாத்தியாய் உட்கார நிலைமை வந்தாலும் அன்பு கிடைக்கல கணவனிடத்துல. அன்பு. ஸோ இன்னைக்கு நிறைய கணவன் சீட் பண்றான், நிறைய கணவன் நின்று அன்பு செலுத்தல, உண்மையான அன்பு செலுத்தல. ஏதோ தாலி கட்டின நாள்ல அது கூட ஏண்டா கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலையில நிறைய ஏமாற்றி நிறைய பெண்களை ஏமாற்றி இன்று பெண்களை நடுத்தருவில் நிற்க வைத்திருக்கிற அநேக ஆண்கள் நமக்கு தெரியும். ஆணா இருக்கிறதுனால என்னால் தைரியமா அதை சொல்ல முடியும். நான் ஒரு அண்ணனாக, நான் ஒரு மகனாக, நான் ஒரு தம்பியாக, நான் ஒரு ஆயனாக என்னாலே பல உதாரணங்களை என்னாலே சொல்ல முடியும். ஒரு அப்பாவாக என்னாலே பல உதாரணங்களை சொல்ல முடியும். இன்றைக்கு என்ன நிலைமை இருக்குது பாருங்க, பெண்களுடைய நிலைமை சொசைட்டியில பாருங்க, இந்திய தேசத்துல பாருங்க, தமிழகத்துல பாருங்க, அவங்க நிலைமையெல்லாம் என்ன இல்லை. நீங்க இப்ப ரீசன்ட் நடக்கிற சம்பவங்களே எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கற்பு என்கின்ற விஷயம், இது வெறும் பெண்ணுக்கு மாத்திரம்தான், ஆணுக்கு இல்லை. இதெல்லாம் அசிங்க பிடிச்ச வார்த்தைகள், பேச்சுகிற பேச்சுகள். என் பிரியமானவர்களே, உங்களோடு கூட ஆவியானவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். என்ன வார்த்தை பேசுகிறார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. அன்பு, கணவனுடைய அன்பை தேடி தேடி
அல்லது இன்னும் சொல்ல போனால் கணவன் ஒரு மனைவி இல்லாமல் பாலிகாமி பல மனைவிகளோடு வாழ்கிற ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நம் பெண்கள் சகித்து கொண்டிருக்கிறார். இந்த வேதனையான அனுபவங்கள் நிறைய டிவோர்ஸ் பார்க்குறோம். ரொம்ப சாதாரண பெண்களை தலாக் என்று சொல்லி கைவிடுகிற ஒரு நிலைமை இப்போ கிறிஸ்டியானிட்டியில பயங்கரமா வந்து விட்டது. பிடிக்கலையா உடனே டிவோர்ஸ் தான் இந்த நிலை வந்து விட்டு இருக்குது. ஸோ என்ன செய்யணும்? சரி, எவ்வளவு சொல்லிட்டேன். என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் இருக்கணும், ஜெபம் பண்ணணும். நம்ம எஸ்தருடைய ஃபாஸ்டிங்கை நம்ம ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மாத்திரம் பார்த்தா பத்தாது. நம்ம எப்பவுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன தெரியுமா? ஒரு அடிமை தனத்திலிருந்து ஒரு விடுதலை. அவ ராஜாதி தான், பட் அவளுடைய நிலைமை என்ன தெரியுமா? 4 டோருக்குள்ள ஸ்லேவ்னு சொல்ல வேணாம், கைதி சொல்லலாம். ஒரு 4 டோருக்குள்ள ஒரு அடிமை போல, ரைட், அடிமை போல வாழ்ந்தாள். ராஜா எஸ் சொன்னாதான் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியும். ராஜா எஸ் சொன்னாதான் அந்த கேட்டே தாண்ட முடியும். இது ஒரு வாழ்க்கையா? இப்படி ஏராளமான பெண்கள், இன்னும் நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார். காரணம் என்ன? நிறைய பெண்கள் ஆபீஸ்ல மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறாங்க. காரணம் என்ன? ஆணாதிக்க சிந்தனை. மேல். அதனாலதான் பெண்கள்லாம் அப்படிதான் இருக்கணும். அடுப்பு ஊததான் இவர்களுக்கு சரி. இவங்க வீட்டு வேலை செய்வதுதான் இவர்களுக்கு வேலை. இவங்க இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் மேக்கப் பண்ணணும், இப்படிதான் வேலை செய்யணும், இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை தான் செய்யணும் என்று ஒரு கூட்டத்துக்குள்ள, ஒரு கட்டத்திற்குள்ள ஒழித்து வைக்கிற நிலைமை. நான் சொல்வேன், ஒவ்வொரு தகப்பனும் தான் மகளுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும். அதே போல ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய இனத்து பெண்களுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும். ஒவ்வொரு தாயும் தன் மகளை போன்று இருக்கிற அநேகருக்காக நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் கணவன் மனைவி இடையே காணப்படுகிற இந்த விரிசலுக்காக அவங்க எப்பவுமே லவ் பண்ணும், எப்பொழுதும் அவர்கள் இணைந்திருக்க வேண்டும், எப்பொழுதும் அன்பு செலுத்தணும், பிரியாமல் இருக்கணும் என்பதற்காக நம்ம ஃபாஸ்ட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணணும். இரவும் பகலும் ஃபாஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். இந்த இம்பேலன்ஸ் சொசைட்டியை பேலன்ஸ் சொசைட்டியாக மாற்றணும். ஒரு காலம் வரணும், எல்லாரும் ஈக்குவல் என்று வரணும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அது வந்திருக்கு, ஓரளவுக்கு வந்திருக்கு, அது நடைமுறை சாத்தியமாக இருக்கு. ஆனா இந்திய தேசம் போன்ற ஏசிய கான்டினென்ட்ல அது இன்னும் மோசமான நிலையிலே போய் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். சிறு சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த கயவர்கள் விட்டு வைக்கவில்லை. சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்கவில்லை. எனவே உபவாசம் இருந்து நீங்க அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். படிக்கிற பிள்ளைகளை விட்டு வைக்கவில்லை ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். நிறைய ஆண்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களெல்லாம் சந்திக்கணும். அவர்களெல்லாம் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று அவர்களை கண்டிக்கணும். கர்த்தர் அவர்களை தண்டிக்கணும். அதற்காக உபவாசம் இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் பத்திரமாக ஒரு மன சோர்வு கூட என்னுடைய பெண்களுக்கு வரவே கூடாது. இதுதான் ஜெப பாயிண்ட் தான். இன்னைக்கு முக்கியமான நாள். இந்த நாளில் ஜெப பாயிண்ட். நீங்க ஏதோ ஜெபம், என் கணவனை ரட்சிங்க, மனைவி கரெக்டு, எனக்கு செல்வம் தாங்க, படிப்பு தாங்க, வேலை தாங்க, நல்லது, என் வியாதியை நீக்குங்க, நல்லது, என் பலவீனத்தை போக்குங்க, நல்லது, எல்லாம் செய்யுங்க. ஆனா இந்த அடிமைத்தனம், இந்த பிரச்சனைகள் மாறணும். ஆகாஷ் வேறு போன்று எண்ணமுடைய அரக்கரிலிருந்து நம்ம பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும். சட்டம், இந்த சட்டம் கிழிக்கப்பட வேண்டும். இந்த சட்டம் கிறுக்கப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவீங்களா? நான்
நான் ரொம்ப எக்ஸைட்டடாக அல்லது எமோஷ்னலாக, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கோபத்தோடு தான் இந்த காலை ஜெபத்தை நான் அங்கே பிரசங்கத்தை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அவர் சோ என்ன சொல்கிறது, ஆங்க்ரி வித் சொசைட்டி. சோமனுங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அட்லீஸ்ட் வருகிற சமுதாயமாக ஒரு பண்புள்ள சமுதாயம், பண்பட்ட சமுதாயமாக, அன்புள்ள சமுதாயமாக, அரவணைத்து அன்போடு கூட சமாதானமாய் வாழ்கிற ஒரு சமுதாயமாக மாறணும். எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் கிடைக்கணும், சமமாய் வைத்து வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளுக்காக கிடைக்கட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணையட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு தாய் கண்ணீர் விடுவது கூட நம்மால் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. 3 days fasting. எஸ்தருடைய 3 days fasting. பாயிண்ட் நம்பர் 1, ஆண் பெண் சமமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, அடிமைத்தனம் இல்லாமல் வாழணும். சோமன்லாம் அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, அந்த மகிழ்ச்சியான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பெண்கள் நாளில், இந்த விமென்ஸ் டேயில், அது அடுத்து வருகிற இந்த நாட்களில் இதை குறித்து தியானிக்கிற கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுக்காக 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். எதற்காக எடுக்கிறோம்? வாட் இஸ் த பாயிண்ட்? வாட் இஸ் த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்? இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இந்த ஒரு காரியம் பிரதானமாக இருக்கணும். எஸ் லார்ட், படைப்பில் நீங்கள் எந்த வித வித்தியாசமும் இன்றி படைத்தீங்க, ஏற்ற தாழ்வு என்று படைத்தீங்க. அப்படியே வருகிற சமுதாயமும் மாற வேண்டும். ஒரு கல்ச்சர்டு சொசைட்டியை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. இனி வருகிற குடும்பமாவது சமாதான தாபரங்களிலே, நிலையான வாசஸ்தலங்களிலே, அமைதியாய் தங்கும் இடங்களில் இருக்கட்டும். இந்த நாளிலே எல்லா பெண் பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். என் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாய். எஸ், உன் சந்ததி இந்த பூமியில் இருக்கிற எல்லா சந்ததியும் கீழ்ப்படுத்தும். ரெபேக்காளை வாழ்த்தினது போல வாழ்த்துக்கிறேன். மரியாளை வாழ்த்தினது போல நான் வாழ்த்துக்கிறேன். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. நீ ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எஸ், நீ ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தாரும். எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் மாறட்டும். எல்லா வியாதிகள் மாறட்டும். கடன் மாறட்டும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் சிறப்பாக எழுதட்டும். ஆண்டவரே, எங்கள் நிலை குலைய பண்ணுகிற வருத்தத்தை கொண்டு வருகிற, சஞ்சலத்தை கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றுவீராக. எங்கள் தேசத்தையும் சமுதாயத்தையும் சபையும் தொடுவீராக. சபையிலே காணப்படுகிற இந்த ஆண் பெண் பேதங்கள் மாறட்டும். சொசைட்டியிலே காணப்படுகிற ஆண் பெண் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் மறையட்டும். பெண் தலைவர்களும் தீர்க்கதரிசிகளும் ஊழியர்களும் சிறப்பாக வந்து பங்கு பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பெண் பிள்ளைகளை, எங்கள் மனைவிமார்களை, எங்கள் தங்கச்சிகளை, எங்கள் அக்காக்களை, எங்கள் பாட்டிமார்களை, எங்கள் ஒவ்வொரு உறவுகளையும் ஆசீர்வதியும். ஈவன் திரு நங்கை ஆகிய எங்கள் சகோதரிகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதி. அவருடைய வாழ்விலும் கூட அதிசயங்களை செய்து அவர்கள் வாழ்க்கையில விளக்கேற்றி வைத்து அவளை ஆசீர்வதித்து அவள் பெண்மையை நீங்கள் போற்றி அழகுபடுத்துங்க. அவளை உயர்ந்த இடத்துல வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.